உண்டாவதாக. இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லாம் ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. நாம் எல்லாரும் இணைந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். வானத்தை விட்டு பூமிக்கு வந்த இன்ப இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஹேப்பி கிறிஸ்மஸ். வானத்தை விட்டு பூமிக்கு வந்த இன்ப இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி 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 கிறிஸ்மஸ், ஹேப்பி 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 கிறிஸ்மஸ். வானத்தை விட்டு பூமிக்கு வந்த இன்ப இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஹேப்பி கிறிஸ்மஸ். வானத்தை விட்டு பூமிக்கு வந்த இன்ப இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி 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 கிறிஸ்மஸ், ஹேப்பி 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 கிறிஸ்மஸ். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது டாக்டர் அலோசியஸ் அவர்கள் குழுவினர் இந்த நேரத்தில் தேவனை பாடி கிறிஸ்மஸ் பாடலையும் ஆராதனை பாடலையும் நம்முடைய மத்தியிலே பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். நாம் அவர்களோடு இணைந்து இந்த நேரத்தில் தேவனை பாடி மகிமைப்படுத்தி இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே தேவனை ஆராதித்து இந்த நாட்களிலே அவரை உயர்த்தி மகிழ்வோமாக. கர்த்தருக்கே மகிமை. இப்பொழுது டாக்டர் அலோசியஸ் அவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதற்கு, நாம் அவரை உயர்த்தி பாடுகிறதற்கு எத்தனை ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வாலிப சகோதரர்களாய் நாங்கள் இணைந்து, போதகர்களாய் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு செய்தியை எல்லாருக்கும் புதுசாக அறிவிக்க தேவையில்லை. ஆண்டாண்டு காலங்கள் அறிவித்து கர்த்தர் பிறந்து, அந்த யெகோவா தேவன் மனிதனாய் பிறந்து நம்மை மீட்க இந்த மண்ணிற்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்த மாத்திரத்திலே இந்த மனித உலகத்துக்கும் மொத்தத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாகினது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இந்த டிவி சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்து கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இந்த ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் செய்வார். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த இரட்சகர் பிறந்த நன்னாளில நாம் அவரை ஆராதனை செய்ய ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை சாதாரணமாக துவக்குவார். அவர் செய்யும் காரியம் ஒன்றும் தடைப்படாது. அந்த கிறிஸ்து பெத்லகேமிலே இன்று பிறந்திருக்கிறார். அவரை என்னோடு கூட சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர்,
சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா அல்லேலூயா ஹாப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா அல்லேலூயா ஹாப்பி கிறிஸ்மஸ். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டையில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டையில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் சொன்னார், வேதத்துள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் மேசியா வருவார், அவர் வருவார், இதோ உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகராக இருப்பார் என்று தீர்க்க தரிசனங்கள் சொன்னது ஒரு நாள் நிறைவேறியது. அந்த தேவன் நம் மண்ணிலே பிறந்த மாத்திரத்திலே மனித குலம் மொத்தம் ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க. சொல்லுங்களேன். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ பெத்லகேம்ல ஆண்டவர் பிறந்துட்டாரு. வான சேனைகள் எல்லாம் சந்தோஷப்படுகிறது, என் கர்த்தர் பிறந்திருக்கிறார். எதை நாம் இழந்தோமோ, யாரிடத்திலிருந்து இழந்தோமோ அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து அவர் செய்ய போகும் காரியங்கள் மகா பயங்கரமா இருக்கும். நீங்கள் கண்கூட பார்த்தீங்க. வேதத்துல ஒவ்வொரு காரியமும் சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் செய்தது இன்று நாள் வரைக்கும் மகா பயங்கரமாய் பேசப்படுகிறது. நிச்சயமாய் பெரிய காரியங்களை இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில வார்த்தைகளை ஜெபா அவர்கள் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் என்றைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 வசனம். எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்துடையது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே. பெத்லகேமே என்ற இந்த வார்த்தை வேதத்திலே 70க்கும் மேற்பட்ட முறை இந்த வாக்கியங்கள் வருகிறது. எருசலேம் எனப்பட்ட அந்த பட்டணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணம் தான் பெத்லகேம். இது ஆயிரங்களுக்குள்ளும், அந்த யூதேயாவில் உள்ள 1000 பட்டணங்களுக்குள்ளும் மிக சிறிய பட்டணமாக இந்த பெத்லகேம் இருக்கிறது. இந்த பெத்லகேமை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாகிய ஆபிரகாம் முதல் முறையாக தேவன் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட இடம் பெத்லகேம் கிழக்காகவும், மேற்கு ஆயிருக்கப்பட்ட அந்த பட்டணத்திலே அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த தகப்பன் மூலமாய் அனுப்பப்பட்ட யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய கொலைக்கு பயந்து, எப்படியும் நம்மை கொண்டு விடுவான் என்று பயந்து அவன் ஓடி ஒளிந்து
ஒரு இடத்திலே போய் படுத்திருக்கிறான். அந்த படுத்திருக்கிற இடத்துல தேவனுடைய சொப்பனம் உண்டாகி கர்த்தர் அவனோடு கூட பேசி, இந்த இடத்திலே நான் உன்னை காப்பாற்றி உனக்கு உண்ண உணவும் உடையும் கொடுத்து நீ மறுபடியும் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது உன்னை பத்திரமாய் காத்து உன்னை பூமியின் தூளை போல மிகவும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணின அந்த இடம்தான் பெத்தேல் எனப்பட்டது. அல்லேலூயா. லூசா இருந்த அந்த இடத்திலே அவன் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு எண்ணெய் வார்த்து சொல்லுகிறான், இது மெய்யாகவே பயங்கரமான இடம், இங்கே கர்த்தர் இருக்கிறார், இது கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். அல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் தன் மனிதனை சந்தித்த இடம், தன் ஜனத்தை சந்தித்த இடம் அதுதான் பெத்லகேம். அங்கேதான் நம் ஆண்டவனாக இயேசு கிறிஸ்துவனுடைய இடம், அங்கேதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. 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 ஆம், எவ்வளவு அழகா பாஸ்டர் சொன்னாங்கல்ல. கர்த்தருடைய பிறப்பை 1000 ஆண்டு காலம் கடந்து வந்த பொழுதும் ஏன் இந்த ஜனங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள்? தேவனுடைய பிறப்பை ஏன் கொண்டாடுகிறார்கள்? கொண்டாட்டத்துக்கு காரணம் தெரியுமா? கிறிஸ்மஸ் என்ன? கேக் சாப்பிட்றது, புத்தாடை போடுறது, பிரியாணி செய்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பலகாரம் கொடுக்கறது, ஏழைப்பட்டவங்களுக்கு அன்னைக்கு மட்டும் உதவி செய்கிறது. இதுதான் பிரியாணி. நிறைய பேருக்கு தெரிஞ்சது இதுதான். பிரியாணி கொடுத்து கொண்டாடுறது, கேக் வெட்டுறது, இதுதான் கிறிஸ்மஸ் நினைத்திருக்கிறோம். அது கிறிஸ்மஸ் அல்ல. உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? நான் இழந்ததை எனக்கு மீண்டும் கொடுக்க, நான் தள்ளப்பட்ட இடத்திலிருந்து நான் மீண்டும் என்னை சேர்க்க, எந்த மகிமையை நான் இழந்தேனோ அந்த மகிமை மீண்டும் என்னிடத்தில் எனக்கு பெரிய கொள்ளையாடின பொருளாக எனக்கு திரும்ப கொடுக்க ஆண்டவர் பிறந்தார்ல. அதை என்னால செய்ய முடியல, அவர் திரும்ப செய்ய, என்னை அவரால் நான் மீண்டும் அவரிடத்திலே சேர அவரே துணையா இருந்து நம்மை காக்க அவர் மீண்டும் உலகத்தில் பிறந்து வந்தார்ல. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை நீங்கள் புரிந்து கொண்ட மாத்திரத்தில் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும். சகலவிதமாக எல்லாவித காரியங்களிலும் நலமாய் நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிப்பார். மீண்டும் ஒரு முறை ஒரு பாடலை, இந்த பிறந்தார் என்ற பாடலை எங்களோடு கூட சேர்ந்து நீங்க எங்களுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மேன்மையை தரித்துக் கொள்ளாமல் தாழ்மையை தரித்துக் கொண்டு ஒரு உதாரணமாக நமக்கு முன்பதாக இவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காருங்க. ஹல்லேலூயா. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் பிறந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவ துதி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஒருமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, ஒருமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றோர். மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றோர். மேலான நாமம் பெற்றோர். பிறந்தார் வானவ புவி
சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவ யாவருமே அவர் பாதையில் நடப்போ. அவர் நாமம் தரித்தவ யாவருமே அவர் பாதையில் நடப்போ. அவர் பாதையில் நடப்போ. பிறந்தார் 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 வானவ புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவ புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். இந்த இயேசுவை, இந்த இரட்சகரை, நாம் இந்த குருவை பின்தொடரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீ நடக்க வேண்டிய வழி என்னவென்று உனக்கு சரியாய் போதிப்பார். நீ குழம்பி போன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை தேடின மாத்திரத்திலே உனக்கு சரியான ஆலோசனை வரும். சரியான நேரத்திலே கர்த்தர் சரியான மனிதர்களை சந்திக்க வைத்து உன் வாழ்க்கையை அந்த குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு உயர்த்தக்கூடிய ஒரே ஒருவர் என் இயேசு இரட்சகர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரனாவியில் மகிழ்வோம். குடிப்பும் புசிப்பும் தேவராஜமல்ல பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் 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 வானவ புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை ஒரு சந்தோஷமா இருக்குதுல்ல. எங்கள் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதை சொல்லும் பொழுதே உள்ளத்திலிருந்து ஒரு பூரிப்பு உண்டாகிறது. ஏன் தெரியுமா? நாங்கள் கல்லையோ மண்ணையோ வணங்கவில்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை எங்கள் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவர் எங்களிலே தெய்வமாயிருக்கிற ஸ்தானத்தை விட்டு எங்களிலே ஒருவராய் எங்களோடு கூட இணைந்து எங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்றால், இந்த மனித குலத்திலே அவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் பிறப்பே ஒரு அதிசயம் தாங்க. அவர் பிறப்பே அதிசயம் தான் இல்ல, பிறப்பே ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் பிறப்பே ஒரு அதிசயம் தான். ஏன் தெரியுமா? மற்ற மனிதர்கள் பிறந்த விதமாய் அவர் பிறக்கவில்லை. கன்னி மரியாளிடத்திலே உண்டாகின ஒரு கர்த்தர். இது பரிசுத்த வித்து. ஹல்லேலூயா. மனிதனிடத்திலே சேராத வித்து. ஹல்லேலூயா. மனிதனிடத்திலே சேராத இந்த வித்தானது மனிதனை மீட்கும் வித்தாய் மாறினது. ஹல்லேலூயா. இதனால தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழணும். ஏன்னா நம்முடைய இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து உற்சாகமாய் ஹல்லேலூயா இந்த தேவன் எங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்றதை உற்சாகமாய் கொண்டாட எங்களோடு கூட இணைந்து இந்த இம்மானுவேல், ஹல்லேலூயா, இம்மானுவேல் எங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்பதை கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மீண்டும் ஒரு விஷயம். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய்
ஜெனித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் ஜெனித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் என்னோடு இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சொல்லுங்களேன். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுங்களேன். மகிமை தரும் தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சத்தத்தை உயர்த்தி இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. கரங்களை தட்டி எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் இம்மானுவேல் எங்களுக்காய் பிறந்திருக்கிறார், இந்த ரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்க உலகமுள்ள அறிவீங்க. பார்க்கிற ஜனங்களிடத்துல சொல்லுங்க. சும்மா ரோட்ல போறவங்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக பிறந்திருக்கிறார், என் ரட்சகர் உனக்காக பிறந்திருக்கிறார் என்பதை, இந்த இம்மானுவேல் பிறந்திருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியின் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதனாக பிறந்த அவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர் நமக்கு வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுங்களேன். மனிதனாக பிறந்த அவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர் நமக்குள் வாழும் இயேசு அவர் இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்பொழுது எத்தனை ஒரு உற்சாகம் உண்டாகுதில்ல உங்களுக்குள்ள? என் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை என் இருதயம் ஏற்றுக்கொண்ட பொழுது என் உள்ளம் பூரிப்பாகி எனக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தவராய் பிறந்தவர்கள் கிறிஸ்தவன் அல்லாதவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எங்களை மீட்க ஒருவர் வந்திருக்கிறார், எங்களுக்காய் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நீ இருதயத்துல ஒரு விசை விசுவாசித்தால் போதும். உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர், உன் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நீ விசுவாசித்த நேரத்திலே கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார். உன் பக்கத்திலே தான் இருக்கார் ஆண்டவர். நீங்க எங்க நடந்து சென்றாலும், எங்கு பயணம் மேற்கொண்டாலும், எந்த காரியத்தை சென்றாலும், ஒரு ஆபத்து உங்களை நெருங்கி வரும்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகலவித ஆபத்துகளிலிருந்தும் உங்களை விலக்கி சரியான பாதையில நடத்துவார். நீங்க ஒண்ணுதான் செய்யணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை சொந்த ரட்சகராக உன் இருதயத்தில் வெளியரங்கமாய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 4 பேர் பார்த்தாங்கன்னா உனக்கு என்ன நினைக்கணும்னு நீங்க நினைக்கலாம். உன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே கர்த்தர் பொன்னையோ வெள்ளையோ பெரிய ஒரு ஸ்தானத்தையே கேட்கலங்க. உங்கள் இருதயத்தை மாத்திரம் தான் கேட்டிருக்கிறார். இந்த ரட்சகர் பிறந்ததுக்கு காரணமே அதுதான். என்னிடத்திலிருந்து நீ வெளியே போயிட்ட, மீண்டும் என்னிடத்துக்கு திரும்பி வா, அதுக்கு உனக்கு உதவி செய்ய நானே வருகிறேன். நீ செய்த காரியத்திற்கு
பலியாய் நான் வருகிறேன், என்னை நான் தருகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொண்டால் போதும், நீ வேற ஒன்றும் சேர்த்தவல்ல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சதா காலங்களிலும் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் இந்த காரியத்தை ஒவ்வொன்றாய் நமக்கு நினைப்பூட்ட ஏன் அவர் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால், அவர் நம் மத்தியிலே இறங்கிவிட்டால், மகிமையின் மேகமாக அவர் நம் மத்தியிலே இறங்கிவிட்டால், கர்த்தர் செய்ய போகும் காரியம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க சும்மா இருந்து இன்றைக்கு நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்று நீ காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய். ஏன்னா அவர் மகிமையான தேவன், மகிமையாய் இறங்கி விட்டார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனை வேளையில சற்று நேரம் இருக்கும் இடத்துல கொஞ்சம் உங்களால முடிந்தா கொஞ்ச நேரம் ஒதுக்கி எங்களோடு கூட ஆராதனை நீங்க கலந்து கொள்ளுங்க. எங்களோடு கூட நீங்க ஆராதனையில கலந்து நின்ற மாத்திரத்துல கர்த்தர் உங்கள் பாளையத்துல இறங்கி, உங்க ஸ்தலத்துல இறங்கி இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். மகிமையான தேவன் உங்களிடத்துல இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இந்த மகிமையின் மேகமானவர் என்ன செய்வார் தெரியுங்களா? நீங்க உடைந்து போய் இருந்தீங்கன்னா, நீங்க நொறுக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, இந்த மகிமையின் மேகமானது சாதாரணமாய் பெரிய உதவிகள் கூட சாதாரணமாய் சரி செய்ய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமை மேகமாக, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தை இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அன்று முச்சடி தன்னில் மோசேவுக்கு ஒரு பிரத்யட்சமாகி மோசேயின் இடத்துல பேசின போது மோசே திகைத்து போனான். என்ன இது ஒரு வல்லமை, இவர் யாரோ, என்னை அழைத்திருக்கிறாரே, உங்களுடைய பெயர் என்று என்னதென்று கேட்டான். ஆண்டவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் நான் பெரிய தேவன், நான் வல்லமை உள்ளவர், நான் எண்ணங்களால் எல்லாம் மாறும் என்று சொல்லி அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறான். அவனை பயமுறுத்தவில்லை, அவனை தலைவனாக உயர்த்த கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே.
மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் சத்தத்தை உயர்த்தி வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்களேன், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் உடைய பிரசனத்தில் நிறைந்திருக்கிற வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இணைந்து உங்களை வாங்கப்பான்னு கூப்பிடுறப்பா. நீங்கள் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும், நீங்கள் வந்தால் எங்கள் பிரச்சனைகள் தீரும். ஆண்டவரே, நாங்கள் குழியில் விழுந்திருக்கலாம், நாங்கள் மரண படுக்கையிலும் படுத்திருக்கலாம். நீர் வந்தால் மாத்திரமே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, நீர் வந்தால் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை உண்டு. மரண கட்டுகள் கூட நீங்கள் வந்தால் சாதாரணமாய் மாறும்பா. எங்களோடு கூட இணைந்து வாங்கப்பா. ஹல்லேலூயா. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்களேன், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் மகிமையின் மேகமானவர். ஏன் தெரியுங்களா? இந்த மகிமையின் மேகம் நமக்கு ஆதி முதலாய் வேதம் துவங்கின நாளிலிருந்து, மனிதன் துவங்கின நாளிலிருந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் உனக்கு இருக்கிறேன், நான் சொல்வதை நீ நம்ப வேண்டும், என்னை நீ விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கர்த்தர் ஆபிரகாமோடு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஆபிரகாம் எவ்வளவு ஆண்டுகாலம் காத்திருந்தார்ல. வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்த மாத்திரத்திலே, விசுவாசம் என்ற ஒரு விஷயம், இந்த விசுவாசம் ஒட்டுமொத்த இஸ்ரவேலையே பிறக்க செய்தது. ஹல்லேலூயா. ஆம், இந்த விசுவாசம் தான் இஸ்ரவேலையே பிறக்க செய்தது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய விஷயம் இல்ல? லட்சோப லட்ச ஜனங்கள் மலடியின் வயிற்றிலே பிறந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எத்தனை பெரியது! அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்க அவர் வாக்குத்தத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் நினைத்து கூட அற்புதம் அதிசயம் எப்படி நடக்கும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி நடந்தது? விசுவாசத்தினால் தான். எங்கு அற்புதம் செய்ய வாய்ப்பே இல்லையோ, எங்கு ஒரு காரியம் நடக்க வழியே இல்லையோ, எங்கு ஒரு காரியம் அற்புதம் அதிசயம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லையோ, அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதன் மேலே விசுவாசத்தை நீ வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். எங்களோடு கூட இணைந்து நீர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்புறோம்பா. எங்களிடத்திலே நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட இணைந்து இந்த ஆராதனை வேளையில கர்த்தரை நோக்கி பார்த்தீர்கள் என்றால், இந்த நித்தியம் டிவி வாயிலாக இந்த வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு கூட இணைந்து வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்தீர்களானால் அந்த விசுவாசமானது சகலவித காரியங்களையும் மாற்றி போடும். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றிடுவே.
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்களேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மீண்டும் ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கிறதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவே. மறவாமல் ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா.
ஏன் இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் நிறைவேறணும்? ஏன் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் முடிகிறது? ஏன்னா கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால், அவர் ஒரு விசை உன்னை நோக்கி நான் இதை உனக்கு செய்வேன், நீ ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் என்று ஒரு விசை கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லியிருந்தா, ஏங்க வாழ்க்கையில எல்லாம் மாறாதா? சொல்லுங்க, வாழ்க்கையில எதுவுமே மாறாதா? கிறிஸ்துவனாய் பிறந்த உங்களுக்கு இது என்ன தலையெழுத்தான் நீங்க கேட்கலாம். நான் கிறிஸ்துவனாய் பிறந்து விட்டேன், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதான் இருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒண்ணா குடும்பத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, எல்லா பாடுகள், போதகமார்களா எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு சரீர வேதனைகள் இருக்கிறாங்க, ஜனங்கள்லாம் பல வியாதிகள் பல மரித்து போயிருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது? கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறும் தெரியுமா? நீங்க செத்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எப்படின்னு சொல்லட்டுமா? எலியாவின் நாட்களிலே எலியா ஒருத்தரை உயிரோடு எழுப்புகிறார். வாக்குத்தத்தம் என்னன்னா, எலிசாவுக்கு இரட்டத்தனையாய் அந்த ஆசீர்வாதம் போய் அமையணும். ஹல்லேலூயா. எலிசாவின் நாட்களிலும் எலிசா ஒருவரை உயிரோடு எழுப்புகிறார். எலிசா மரித்து போய்விட்டார். வாக்குத்தத்தம் பொய்யாய் போய்விட்டதா? மரித்தவரிடத்திலே வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? நீங்க யோசிச்சு பார்க்கலாம். உங்கள் காரியம், உங்கள் சரீரம், உங்கள் செல்கள், உங்கள் அவயங்கள் எல்லாம் மரித்து அது மண்ணோடு மண்ணாய் போயிடுச்சு நீங்க முடிவு பண்ணியிருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் நீதியின் தேவன், பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். மரித்தாலும் பள்ளத்துக்குள்ள மண்ணு போட்டு மூடினாலும் மூடின மண்ணுக்குள்ள இருக்கிற எலும்புகளுக்கு அந்த வாக்குத்தத்தம் அந்த எலும்புகள் மேலே அமர்ந்திருக்கும். ஆண்டுகள் கடந்தது. ஒரு மனிதனை பணந்தொண்டு எலிசாவின் அவருடைய பிரதத்தின் மேலே போடுகிறார்கள். அந்த எலும்புகள் மேலே அந்த வாலிபனுடைய உடல் பட்ட மாத்திரத்திலே உயிர் பெற்றடைந்தான். வாக்குத்தத்தம் நிறைவேறினது. இரட்டத்தனையான வாக்குத்தத்தம் என்று அவர் சொன்னது நிறைவேறி முடித்தது. கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அவர் சொன்னா செய்வாருங்க, செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நீதியின் தெய்வம், அவர் நீதியின் வெளிச்சமானவர். இந்த நீதியின் தெய்வத்தை எங்களோடு கூட இணைந்து நீங்க ஆராதனை செய்ய ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் நீதி நிமித்தம் மாத்திரமல்ல, நீ நீதிமானா இருக்க காரணமே அவர் நீதிமானா இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அழுக்கு கந்தங்க, பரிசுத்தருடைய நீதிதான் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்ய ஆயத்தமா இருக்குமா? என் நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். சொல்லுங்களேன் அப்பா. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். கரங்களை உயர்த்தி ஏசையா 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 என் நீதி நீரானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, என் நீதியை வெளிச்ச
வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. அநேகருடைய வாழ்க்கையில இந்த பயம் உங்களை வாழ்க்கையோடு கூட போராட வைக்குது. பணத்தோடு போராட்டம், சரீரத்தோடு போராட்டம், குடும்பத்தோடு போராட்டம், இந்த உலகத்தோடு போராட்டம். இந்த போராட்டம் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அந்த பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவாராக. இந்த பயத்தின் என்று நான் சொல்ற பாருங்களேன், பயத்திற்கு ஒரு ஆயுசு நாட்கள் இருக்குல்ல, அது உன்னுடைய ஆயுசு நாட்களை கெடுக்க பார்க்கும். ஆனா கர்த்தர் பயத்தின் ஆயுசு நாட்களை இன்றே முடித்து போடுவார். ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. மீண்டும் சொல்லுங்களேன், நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீரானையா. ஏசையா 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 என் நீதி நீரானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. கர்த்தர் செய்யும் காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அது சாதாரணமாய் தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, துவக்கம் அற்பமாய் தான் இருக்கும், நாள் முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே எதிர்நோக்கிறதை விட்டு ஆண்டவருக்கு இன்விடேஷன் கொடுங்க. உங்கள் ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவர் நீங்க புலம்புனா கூட கேட்பாருங்க. நீ புலம்பிக்கிட்டு வீட்டுல ஓரமா உட்காந்துக்கிட்டு தெரியுமா, உன்னை யாரும் பார்க்கல நீ நினைச்சிட்டு இருக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்திருக்கிறார். உன் கண்ணீரையும் உன் புலம்பலையும் கண்ட தெய்வம் அதுக்கு கணக்கு வைத்திருக்கிறார். யெகோவா தேவன் உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறேன். சத்தத்தை உயர்த்தி, ஏசையா 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 என் நீதி நீதானையா.
ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா யெகோவா சிக்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா யெகோவா சிக்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா என் பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ யெகோவா சிக்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் சொல்லுங்களேன் சத்தத்தை உயர்த்தி யெகோவா சிக்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நீர் எங்கள் நீதியின் தெய்வமா இருக்கிறீர். ஆனாலும் என் குடும்பம் பிரிஞ்சிருச்சுப்பா, என் உறவுகள் பிரிந்து போய்விட்டது. என் குடும்ப உறவுகள் நான் எந்த தப்பும் செய்யலையே, செய்யாத தப்புக்கு ஒரே ஒரு சந்தேகத்தின் நிமித்தம் என் குடும்பம் இரண்டாக பிரிந்து விட்டதே, என்னை விட்டு அந்த உறவுகள் போய்விட்டதே. அது நான் செய்த தவறு அல்ல, நான் செய்த பாவம் அல்ல. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம்? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிரிந்த உறவுகளை மீண்டும் உங்களை சந்திக்க செய்வார். கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறவர். ஆண்டவர் ஒரு வாட்டி கட்டுனா அதை யாராலையும் அவுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வாட்டி கட்டுனதை அவுத்தால் மீண்டும் எந்த சங்கிலியினாலும் அதை கட்டவே முடியாது. சிறைச்சாலை கதவுகள் துதியினால் உடைந்து போகும். ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பால்கள் முறிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நுகத்தை முறிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை உற்சாகமாக எந்த ஸ்தலத்துல, இன்று நான் சொல்ற பாருங்களேன், எந்த ஸ்தலத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீர்களோ அதே ஸ்தலத்திலே, அதே சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, அதே கண்கள் காண எந்த வாய் உங்களை வெட்கப்படுத்தினதோ அதே நபர்கள் உங்களை மீண்டும் பெருமையாய் பேசுவாங்க. அதே ஸ்தலத்திலே உன் தலையை உயர்த்துவார். அதே இடத்திலே உன் கொம்பை உயர்த்துவார். என்னையால் உன் தலையை அபிஷேகம் செய்வார். கர்த்தரே இதை செய்து முடித்தார் என்று நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக, இந்த டிவி சேனல் மூலமாக, நித்தியம் டிவி சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தலை உயர்த்துவார், உன் தலை உயர்த்தப்படும். கரங்களை தட்டி கடைசியாக எங்களோடு கூட ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோத
விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்தி. நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு கரங்களை தட்டி. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம். நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. மீண்டும் சொல்லுங்க. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நீங்கள் சொல்லுங்க வாயைத் திறந்து. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு சொல்ல சொல்ல அது நடக்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் உங்கள் தலை இனி குனிவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த ஸ்தலத்திலே தனை குனிந்து நின்றீர்களோ, யாருக்கு முன்பதாக கண்கலங்கி நின்றீர்களோ, அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உன் கண்ணீரை துடைந்து உன் கதறலை கேட்ட தேவன். ஏதோ ஆகாருக்கு அவர் அவருடைய கதறலை கேட்டார் இல்ல, அதே மாதிரி இன்னைக்கு கதறுகிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே உன் கதறலை கேட்டிருக்கிறார், உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். கர்த்தர் அதுக்கு நிச்சயம் பதில் தருவார். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனை வேளையில நீங்கள் ஒரே இதயத்தோடு எங்களோடு கூட இணைந்து ஒன்றாய் ஆராதனை செய்த வேளையிலே கர்த்தர் உங்கள் சரீரங்களை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் இருதயத்தை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் வீட்டை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் விக்கிரங்களை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் வியாதிகளை தொட்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் சகல அந்தகார சூழ்நிலைகளையும் மாற்றிருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகிறது. கர்த்தர் இதை செய்தார் என்று உங்கள் சபைகளிலே சாட்சிகள் உண்டாகிறது, சபைகள் பெருக போகிறது. அந்த 2025 ஆண்டுகளை நம்ம கால வைக்கும் பொழுதே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். கர்த்தரே இதை செய்தார் என்று நாங்கள் சாட்சிகள் உண்டாக போகிறது. இந்த நாளிலும் கூட முடிவு ஜெபமாக நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாம் ஜெயவேலையா, ரெவரண்ட் பாஸ்டர் சாம் ஜெயவேலையா அவர்கள் ஜெபத்தை செய்து முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஒளி வந்தது. நீங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு சாமி, இன்னும் தகப்பனே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சாமி, நீ செய்த ஆண்டவரேப்பா ஆராதனை வேளையிலே தகப்பனேப்பா இயேசு வீடுகள் தோறும் ஆண்டவரேப்பா ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரேப்பா பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் ஜெபா அவர்கள் ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணி இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் மட்டும் எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆராதனையில் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலையும் ஆண்டவருடைய ஆராதனையிலையும் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறதற்காக நாங்கள் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். முடிவு ஜெபமாக பாஸ்டர் ஜெபா அவர்கள். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய கிருபையும் இரக்கம் எங்கள் மத்தியிலே
பனியை போல நிரம்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வாயிலாக ஆண்டவரே, இந்த ஆராதனையின் சத்தங்கள் எந்தெந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் துணிக்கப்பட்டதோ அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் அற்புதங்கள் வெடித்து சிதறுவதாக, தேவனுடைய மகிமை அவர்கள் காணும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆரோனுடைய கோள் தேவ மகிமையிலே பூத்து காய்த்து குலுங்கியது போல இவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாவதாக, விளைவினத்திலிருந்து வியாதிகள் இருந்து பெரிய விடுதலை உண்டாவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அருமையான தாசன் மூலமாய் பாடலின் மூலமாய் கர்த்தாவே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நடைபெறுவதை அவர்கள் கண்டு அனுபவிப்பதாக. ஆண்டவரே, இந்த நித்தியம் என்ற இந்த ஊடகத்தின் வாயிலாக நித்தியமான சமாதானம், நித்தியமான சந்தோஷம், நித்தியமான மகிழ்ச்சி, நித்தியத்திற்கு போவதற்கு தேவையான எல்லா வாசல்களையும் எங்கள் ஆண்டவனாகிய கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த இடத்திலே வாலிபர்களாய் நாங்கள் நின்று ஆண்டவரே உமக்கு நன்மையான அப்பா பாத்திரங்களாய் நின்று உமக்கு துதியையும் கனத்தையும் செய்ய தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் மட்டும் மகிமைப்பட்டீர், இனியுமாய் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த நாளிலே இந்த நித்தியம் டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஹாப்பி கிறிஸ்மஸையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் எந்தெந்த தேசங்களிலே எந்தெந்த ஊர்களிலே பட்டி தொட்டிகள் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறதோ கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை இந்த சேனல் கொண்டு செல்கிறது. இதை நீங்கள் அனுதினமும் இந்த சேனலுக்காகவும் இதை நடத்துகிறவர்களுக்காகவும் இந்த போதர்களுக்காகவும் ஜெபிக்கணும். இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். கேமராமேன், சவுண்ட் சிஸ்டம் பண்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை ஒரு இடத்திலிருந்து உலகம் முழுவதும் எங்கள் கொண்டு சேர்க்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆமென்.